சித்ராதேவி அடுத்ததாக ஒரு பிளானை போட்டு கௌதம் வந்து கால் பண்ணி, அம்மா இந்த குழந்தைய வந்து அண்ணாக்கு ஆஃபீஸ் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அதை வீடியோ எடுத்து அதை வந்து இங்கே கொண்டு வந்து எல்லாத்து முன்னாடியும் காமிச்சிட்டாங்க. இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாதனால இங்கேருந்து இந்த வீட்டில் இந்த குழந்தையால தான் பிரச்சனை, யார் குழந்தைங்கிறது தெரியல, திடீர்னு சூர்யா தான் குழந்தைங்கிறான், அந்த குழந்தைக்கு அம்மா யாருங்கிறத சொல்லலை. இப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் இந்த நியூஸ் வெளில வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வெடிக்கும். இதை வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இதுதான் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வேறு எந்த உலகத்தையும் நடக்காது வச்சுக்கோங்க. இந்த சீரியல் மட்டும் தான் நடக்கும். இந்த குடும்பத்தை என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் வெளில தெரிஞ்சால் நம்ம குடும்பமான என்ன வருது, இந்த தப்பெல்லாம் செஞ்சது சூர்யா தான் அப்படிங்கும் போதே வந்து இரு வந்து விசாரிப்போம் அப்படின்னு வந்து ராஜலட்சுமி வெயிட் பண்ண. சூர்யா வந்ததுக்கப்புறமா யாரை கேட்டு அந்த குழந்தையை கூட்டு போனேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தண்டனை கொடுத்துங்கிறாரு. இதுக்கு முன்னாடி கௌதம் தப்பு செஞ்சப்போ என்ன தண்டனை கொடுத்தீங்க, ஆஃபீஸ்க்கே போகக்கூடாது நீங்கள்ல, அப்போ அதை தானே இங்கேயும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே சரி ஓகே நான் ரிசைன் பண்ணிடுறேங்கிறார் அவர். ஸோ அந்த குழந்தைக்காக ரிசைன் பண்ணுற அளவுக்கு போகிறாருங்கிறது மகாவுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. ராஜலட்சுமிக்கு அதை விட ஒரு பெரிய ஐடியா இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கான திறமை இருக்கிறது இவருக்கு தான். விஜய் வந்து கலை பக்கம் போயிட்டார், அப்படியே கவிதை எழுதுறேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கௌதம் வந்து பாதி நேரத்தில் பணத்தை திருடுறத தான் இருப்பார். அப்படிங்கிறனால இப்போ தாத்தாவுக்கும் அந்த ராகவன் ரகுவரனுக்குமே வந்து பெரிய ஷாக்காக தான் இருக்க போகுது. அப்போ இந்த சமயத்தில் வந்து மகாவுக்கு இப்போ ஒரு இன்னும் நிர்பந்தம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த குழந்தையை பற்றிய உண்மையை கண்டுபிடிச்சி எல்லார் முன்னாடியும் போட்டு உடச்சா மட்டும்தான் சூர்யாவும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்துக்கலாம். அந்த குழந்தை யாரோட குழந்தையா இருந்தாலும் இந்த வீட்டு குழந்தை தான் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் சூர்யாவுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பும் மரியாதையும் கிடைக்கும். இவர் வந்து இவ்வளோ பழிய சுமந்துட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு முடிவு பண்ணி தான் மகா இறங்கி தேட போகிறாங்க. தேடி வந்து என் புருஷன் வேலைக்கு போவார், அவர் தான் திருப்பி எம்டி, இதில் மாற்றி அமைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கிறத போட்டு உடைக்கணும். அதை நோக்கி தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. ஸோ கதை போகிற போக்கையும் அந்த ஸ்பீடையும் இப்போதைக்கு சித்ராதேவி ஜெயிக்கிற மாதிரி காமிக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.